அன்பான எஸ்ஆர்எஸ் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் திரு ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் எஸ்டி பானு அவர்களுக்கும், எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய இந்த இசையும் கதையும் தொகுத்து வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும், எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் திரு ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இசையும் கதையும் பிரித்தானியாவில் கேண்டர்பரி என்னும் இடத்தில் வசிக்கும் திருமதி ராகினி மோகன் அவர்கள் எழுதியது. இசையும் கதையும் தலைப்பு நல்ல மனம். இதை தொகுத்து வழங்கும் நான் நிரா சுரேஷ். அத்துடன் என்னுடன் இணைந்து எங்கள் சிவதாஸ் அவர்களும் இதில் பங்கேற்று இருக்கின்றார். அவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ இன்றைய இசையும் கதையும் நல்ல மனம். சுபத்திரா காலையில் எழுந்து குளித்து உடை மாற்றி தலைவாரி சின்னதாக கூந்தலை பின்னிக் கொண்டாள். கண்ணாடியை பார்த்து பொட்டு வைத்து கொண்டாள். பெட்டியை திறந்து சர்டிஃபிகேட் எல்லாவற்றையும் எடுத்து ஒரு கவரில் வைத்தாள். நான் போறேன் என்றாள் மொட்டையாக. எங்கேயோ படிக்கிட்டீங்களா? எங்க திறந்து வீட்டுக்கு போறீங்க என்றான் அருண் கிண்டலாக. முறைத்து பார்த்தாள். அவள் உதட்டில் எப்போதும் நிறைந்திருக்கும் மெல்லிய புன்னகை மறைந்து போயிருந்தது. கண்கள் சிவந்து கலங்கியிருந்தன. வார்த்தையில் பிடிவாதம் தெரிந்தது. நான் ஏன் பிறந்த வீட்டுக்கு போகணும்? ஓ, அப்ப எங்க? நான் வேலை தேடப் போகிறேன். ஓகே ஓகே. வேலையா? உன்னால் முடியுமா என்பது போல் நமட்டுச் சிரிப்பு சிரித்தான். அவளுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. ஏன் பெண்கள் என்றால் உங்களுக்கு இளப்பமாக தோணுதோ? அருண் மௌனமாக இருந்தான். சுபா கதவை சாத்திவிட்டு மன உறுதியுடன் வேகமாக நடக்கின்றாள். காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. ஓ, ஒரு தென்றல் புயலாகி வருமே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவது பிழை இல்லையே.
அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. சுத்தம் என்ன சொன்னாலும் தூய்மை ஒன்றுதான் சொந்தம். காவல் காக்கும் என்னாலும் நட்பு என்னும் தீப்பந்தம். இரவும் பகலும் வியர்வை வழிய கரைகிறதே சத்தம். ஓ ஒரு தெல்தல் புயலாகி வருமே. ஓ ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிறல் துடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் திரைகளை உடைத்து விடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருதிறல் துடைத்து விடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் திரைகளை உடைத்து விடும். பாரிஜாத பூம்பாவை பாதியாகி போனாளே. தேகம் என்று புண்ணாகி தேவி போல தேய்ந்தாளே. செடியை பிரிந்த பிறகும் செடிக்கு உயிர் தருதே பூவே. ஓ ஒரு தெல்தல் புயலாகி வருமே. ஓ ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. நேற்று இப்படித்தான் ராத்திரி சாப்பிடும்போது இட்லி நல்லா இருக்கா என்று கேட்டாள். இட்ஸ் ஆல்ரைட். பரவாயில்ல என்றான் அருண். ஏன் நல்லா இருக்குன்னு சொன்னா குறைஞ்சு போயிடுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தேன், ஒரு பாராட்டு கிடையாதா? இல்லை சுபா, இதில் என்ன பாராட்ட வேண்டியிருக்குன்னு எனக்கு தெரியலை. பார், அதாவது நீ ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர், அதை விட ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டாக வந்து எலக்ட்ரானிக்கையும் எடுத்து நீ செய்திருக்கிற. உங்கள் ஃபீல்டில் ஏதாவது நீ ஒன்றை அச்சீவ் பண்ணியிருந்தா நான் அதை என்ன நிச்சயமாக அதை என்கரேஜ் பண்ணுவேன், நான் பாராட்டுறேன். ஆனால் நீ எத்தனை தடவை சொன்னாலும் வேலைக்கு போகிறாயில்லை, உனக்கு வேலைக்கு போகிறது விருப்பம் இல்லை. ஏனென்று தெரியலை எனக்கு. எந்த நேரமும் நீ வந்து கிச்சன்லேயே உண்டு டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிற. இது வந்து எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சர்வெண்ட், ஒரு சமையல்காரி, யாரையாவது நான் ஹையர் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு சமையல்காரியே இந்த வேலையை செய்வேன். இப்போ இதை வந்து செய்கிறதுக்கு ஒரு என்ஜினியர் தேவையில்லை சுபா. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இதை நீ விளங்கி கொண்டாண்டா சரி. எதற்காக இப்போ பேச்சை வளர்க்குறீங்க? இட்லி நல்லா இருக்குதான்னு தானே கேட்டேன். எதையோ மனசில் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாமல் ஏன் இப்படி தவிக்கிறீங்க? அது என்னன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ் என்றாள் சுபா. அது இல்லை சுபா, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதாவது இந்த தமிழில் சொல்லுவாங்களே, குதிரை பார்க்குற வேலையை கழுதை பார்க்கக்கூடாதுண்டு, அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். அப்போ என்ன கழுதை என்று சொல்லுறீங்களா? வார்த்தைகள் தடுமாற
அவள் முகம் கொப்பென்று சிவந்து கண்கள் கலங்கிவிட்டன. அன்று இரவு புரண்டு புரண்டு படுத்தான் அருண். தூக்கம் வரவில்லை. காதுக்குள் சுபா விசும்பும் சத்தம் கேட்டது. எங்களுக்கு கல்யாணமாகி 1 வருடம் ஓடி மறைந்து விட்டது. இதுவரை அவள் மனம் நோகக்கூடியதாக நான் நடந்ததில்லை. வார்த்தைகள் சுடுமென்று எனக்கு தெரியும். சுடட்டும் என்று தெரிந்துதான் அப்படி சொன்னேன். சுபாக்கும் நிச்சயம் சுட்டிருக்கும். அப்படியே பழைய நினைவுக்குள் சென்று விடுகின்றான் அருண். மின்னல் அடித்தது போல எல்லாமே சட்டென்று நடந்து விட்டது. அதிர்ச்சியில் இருந்து நான் மட்டுமல்ல, அவளும் மீளவில்லை என்பதை அவளது அந்த பிடி உணர்த்தியது. எவ்வளவு லாவகமாய் அவள் என்னை கடந்து சட்டென்று திரும்பி பின்பக்கமாய் வந்து என்னை இறுக்கி அணைத்தாள் என்பது எனக்கே வியப்பாக இருந்தது. தற்செயலாகத்தான் அது நடந்தது. பல்கலைக்கழகத்திலிருந்து வரும்போது அவளது பென்சில் பெட்டி தெருவில் விழுந்து விடவே அதை குனிந்து எடுக்க முயன்றபோது முன்வீட்டு வாசலில் படுத்திருந்த நாய் தன்னை தாக்கத்தான் எதையோ எடுக்கிறாள் என்ற பயத்தில் அவளை துரத்தத் தொடங்கியது. அந்த சமயம் பார்த்து நானும் எங்கள் வீட்டு கேட்டை திறந்து வெளியே வந்தேன். அதனால்தான் பாதுகாப்பு தேடி ஓடி வந்து அருகே நின்ற என்னை கட்டிப்பிடித்தார். ஸ்லோ மோஷன் காட்சி படம் போல அந்த காட்சி என் மனதில் திரும்ப திரும்ப நிழலாடி கிளுகிளுப்பை ஏற்படுத்தியது. முருகனுக்கு ஒரு பிள்ளையார் ஜானை உருவில் வந்தது போல எனது காதலுக்கு பைரவர் நாயின் உருவில் உதவிக்கு வந்தாரோ என்று தெருவிலே விழுந்து கிடந்த புத்தகங்களை ஒவ்வொன்றாக பொறுக்கும் பொழுது மனசுக்குள் யோசித்தேன். ஆர் யூ ஓகே என்று வினாவினேன். கனவுலகிலிருந்து கலைந்து ஓம் என்று என்னை நிமிர்ந்து பார்த்து தலையசைத்தவள் மீண்டும் மெல்லத் தலையை குனிந்தாள். அதுவே அவள் அழகுக்கு அழகு சேர்த்தது. என் மனம் அவளை பின்னால் துரத்தி கொண்டே சென்றதை அவள் அறிந்திருக்க நியாயமில்லை. ஏக்கப் பார்வையோடு அவள் பிரிந்தபோது பாரதி கண்ட கனவுகளை எனக்குச் சொந்தமாக்கி அவளிடம் கண்ட அந்த ஆளை விழுங்கும் அழகை எனக்குள் மென்று சுவைத்து பார்த்தேன். நான் நானாக இல்லை என்பதை என்னை விட்டு அவள் பிரிந்த அக்கணமே நான் உணர்ந்து கொண்டேன். ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவு காணுது மனது. பெண்ணை தொட்ட உள்ளம் எங்கும் இன்ப வெள்ளம். எங்கே அந்த சொர்க்கம், எங்கே அந்த சொர்க்கம்? ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவு காணுது மனது. பெண்ணை தொட்ட உள்ளம் எங்கும் இன்ப வெள்ளம். எங்கே அந்த சொர்க்கம், எங்கே அந்த சொர்க்கம்?
தந்தாள் அந்த பூந்தென்றல் அன்னம். போதை கொண்டு ஆடும் எந்தன் மனம் இன்னும் கிண்ணம். பூவை அள்ளி தந்தாள் அந்த பூந்தென்றல் அன்னம். போதை கொண்டு ஆடும் எந்தன் மனம் இன்னும் கிண்ணம். என் கண்ணோடு பெண்மை ஒரு கதை படித்தாளோ. நான் காணாமல் நெஞ்சை அவள் படம் பிடித்தாடோ. நாள் போக போக ஆசை உள்ளம் எங்கே போகுமோ, என்ன ஆகுமோ, எங்கே போகுமோ. ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவு காணுது மனது. ஓஹோ, பெண்ணை தொட்ட உள்ளம் எங்கும் இன்ப வெள்ளம். எங்கே அந்த சொர்க்கம், எங்கே அந்த சொர்க்கம். அந்த நிகழ்வின் பின் என்னை கண்டால் ஒரு புன்சிரிப்புடன் தலை குனிந்து கொள்வாள். பெண்மையின் நளினம் அவளது ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்படுவதை தினமும் அவதானித்தேன். எங்களுக்குள் மெல்ல மெல்ல காதல் மலர்ந்து திருமணத்தில் முடிந்தது. பழைய நினைவுகளுடன் அந்த இரவு கழிந்தது. சாயந்தரம் அருண் வேலை முடித்து வீட்டிற்கு வந்தபோது மாமாவும் அத்தையும் வந்திருந்தார்கள். திடீரென அவர்கள் இங்கே வர காரணம் என்ன? ஒருவேளை சுபாவே ஃபோன் பண்ணி அவர்களை வரவழைத்திருப்பாளோ? காரசாரமான விவாதம் கேட்க வாசலிலே தயங்கி நின்றான். ஏனம்மா, குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்கும். சண்டை சச்சரவு இல்லாத குடும்பமே இல்லை. இதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டிருக்க முடியுமா? நீதான் அனுசரித்து போக வேணும். அத்தை மகளுக்கு புத்திமதி சொல்வது கேட்டது. எதையும் யதார்த்தமாக பார்க்கும் மனப்பக்குவம் அத்தையின் வார்த்தைகளில் தெரிந்தது. எனக்கு வெளியில எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு மாப்பிள்ளைக்கு தெரியணும். என்னோட பெண் கண்கலங்க அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் என்று நினைக்கிறாரா? பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறோம் என்ற அகம்பாவம் அவருக்கு. என் பொண்ணும் தான் படிச்சிருக்கிறாள் என்பதை அவருக்கு புரிய வச்சு காட்டுறேன். மாமாவின் ஆவேச குரல் கேட்டது. என்னப்பா நீங்கள் பெண்ணை சமாதானப்படுத்துவீங்க என்று பார்த்தா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துறீங்க. அத்தை இடைமறித்தாள். அவரோட ஆட்டத்துக்கெல்லாம் நீ ஆட வேண்டாம் சுபத்ரா. அவருடைய உழைப்பில தான் நீ சாப்பிடுகிறாய் என்று சொல்லி காட்டுறாரா? நான் இருக்கேனம்மா உனக்கு, நீ வாம்மா என்னோட, நான் உனக்கு சாப்பாடு போடுகிறேன் என்றார் மாமனார். சுபா என்ன சொல்ல போகிறாள் என்று உன்னிப்பாய் காது கொடுத்து கேட்டேன். பெட்டியை தூக்கி கொண்டு போயிடுவாளோ? வேண்டாம் அப்பா, வேண்டாம், நான் எப்படியோ சமாளிக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க அப்பா. என்னமோ அப்பா, எனக்கு மனது கேட்கல. இனி உன் இஷ்டம். பிறந்த வீட்டு கதவு எப்பவும் உனக்காக திறந்திருக்கும். உனக்கு எப்ப வர தோணுதோ அப்ப வரலாம். அவர்கள் விடைபெற்று செல்ல அருணின் ஏக்கம் வரவேற்பறையில் இருந்த தொலைக்காட்சியில் ஒலிக்கும் பாடலுடன் இணைகின்றது. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ. விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட ஏணி இல்லை. விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட ஏணி இல்லை. வண்ணம்
கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசையில்லை. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசையில்லை. கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை. தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. சுபா ரோசக்காரிதான். ஒரு வாரமாக அலைந்து தனது படிப்புக்கேற்ற வேலை ஒன்றை தேடிக் கொண்டு விட்டாள். அவளது நல்ல நேரம் அந்த கம்பெனியில் புரொடக்ஷன் மெஷின் ஒன்று பழுதடைந்து இருந்தது. சுபா தன்னுடைய திறமையால் மற்ற உதவியாளர்களின் துணையோடு அந்த மெஷினை சரி செய்து வேலையில் சேர்ந்த மறுவாரமே கம்பெனியில் நல்ல பெயரை தட்டி கொண்டாள். அன்று அவளுக்கு முதல் மாத சம்பளத்தோடு விசேஷமான போனஸும் கிடைத்தது. அதை கொண்டாட தனது அப்பா அம்மாவை அழைத்திருந்தாள். இரவு சாப்பிட உட்காரும் போதுதான் அப்பா கேட்டார், எப்படி அம்மா, உனக்கு வேலை பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கப்பா, இது ஒரு சவாலான வேலை. இதையெல்லாம் விட்டு விட்டு வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு நாளும் நான் அடைஞ்சு கிடந்தேனே, இதை நினைக்கவே எனக்கே வெட்கமாக இருக்கப்பா. உண்மைதான், உன்னுடைய திறமையை வெளிக்காட்ட உனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்துகின்றாய். இதனாலே உனக்கு மட்டுமல்ல, நீ வேலை செய்யும் கம்பெனிக்கு கூட பெருமை சேர்த்திருக்கின்றாய். படித்த பெண்களெல்லாம் இப்படி ஒவ்வொரு துறையிலும் தங்கள் திறமைகளை காட்ட வேண்டும் என்றார் அப்பா. அப்பா பாராட்டியதில் சுபத்திராக்கு பெருமையாகவும் இருந்தது. சந்தர்ப்பம் கிடைத்தால் பெண்களெல்லாம் இப்படி எவ்வளவோ சாதிக்க முடியும் என்று மனதுக்குள் நினைத்து பெருமைப்பட்டார். அது சரியம்மா, எங்க மாப்பிள்ளையை காணோம் என்று கேட்டார் அப்பா. தெரியாதப்பா, கொஞ்ச நாளாக லேட்டாக தான் வார, ஏதோ வேண்டா வெறுப்பாக சொன்னாள் சுபா. ஏனம்மா, என்னாச்சு என்றார் அப்பா. எனக்கு தெரியாதப்பா, நான் கேட்கறதில்லை. தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடு போடுவதை சொல்லி காட்டுற ஒரு புருஷன், கை நிறைய சம்பளம் வாங்கியும் கட்டின மனைவியை வச்சு பாதுகாக்க தெரியாத கணவன், எப்போ வந்தால் என்ன, எப்போ போனால் என்ன என்றாள் ஆங்காரத்துடன். அப்படி சொல்லாதே அம்மா, உன் கணவர் தங்கமானவர், இந்த பழியெல்லாம் என்னைத்தான் சேரணும் என்றார் அப்பா. என்னப்பா சொல்லுறீங்க என்றாள் சுபா. ஆமாம் அம்மா, ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தார். நன்றாக படித்த உன்னை வேலைக்கு அனுப்பாமல் சமையல்காரி மாதிரி வீட்டில் வச்சிருக்கிறதை எண்ணி வருத்தப்பட்டு சொன்னார். அடித்து துன்புறுத்துவது மட்டும்தான் பெண்களை அடிமைப்படுத்துவதென்று நினைக்க வேண்டாம். பெண்களுடைய அறிவை, ஆற்றலை, திறமையை வெளியே கொண்டு வராமல் அடக்கி வைப்பதும் கூட அவர்களை அடிமைப்படுத்துவதுதான் என்று சொல்லி வருத்தப்பட்டார். உண்மையாவா அப்பா? ஆமாம், உன்னுடைய அறிவு, ஆற்றல், திறமை எல்லாம் வீணாக போவதற்கு
தானும் ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறேனே என்று சொல்லி வருத்தப்பட்டார். அவர் உன்னை எத்தனையோ தடவை வேலைக்கு போகச் சொல்லியும் முடியாத நிட்டியாம். அதனால் உன்னை எப்படியாவது வேலைக்கு அனுப்பி உனது திறமைகளை வெளியே கொண்டு வர என்ன செய்யலாம் என்று என்னிடம் ஆலோசனை கேட்டார் அம்மா. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்பா? என் பொன் ரோசக்காரி, எப்படியாவது அவளுக்கு ரோசம் வர்ற மாதிரி ஏதாவது சொல்லி பாருங்கள் என்றேன். அதுதான் மாப்பிள்ளை அப்படி உன்னுடன் நடந்து கொண்டார். சுபா எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமானாள். கணவனை தப்பாக நினைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவளின் மனதுக்குள் உறுத்தியது. சுவரில் மாட்டியிருந்த அருணின் படம் புன்சிரிப்புடன் அவளை பார்ப்பது போல இருந்தது அவளுக்கு. மன்னிக்க மாட்டாயா உன் மனமிரங்கி, மன்னிக்க மாட்டாயா உன் மனமிரங்கி. நீ ஒரு மேதை, நான் ஒரு பேதை, நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும். மன்னிக்க மாட்டாயா? என் விழியில் நீர்த்துளிகள் துடைத்ததும் கையல்லவா, என் வழியில் முள்மரங்கள் களைந்ததும் நீ அல்லவா, களைந்ததும் நீ அல்லவா. என் பயணம் உன் கருணை உனக்கது புரியாததா, உன் அன்பே என்னுடைய காலுக்கு விளங்காவதா. மன்னிக்க மாட்டாயா உன் மனமிரங்கி. நீ ஒரு மேதை, நான் ஒரு பேதை, நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும். மன்னிக்க மாட்டாயா? மாலை நேரமானதும் அருண் வீடு திரும்பியதும் உதட்டில் மெல்லிய புன்சிரிப்புடன் அவளை அன்போடு பார்த்தாள். அவன் உடை மாற்றி வந்ததும் எதிரே போய் நின்றாள். அவன் நிமிர்ந்து பார்த்தான். சாப்பிட வாங்க என்று அழைத்து போய் உணவை பரிமாறி தானும் அருகே உட்கார்ந்து சாப்பிட்டாள். நீண்ட நாட்களுக்கு பின் அவளது இந்த வரவேற்பு, அவளில் தெரிந்த மாற்றம் எல்லாம் அவனை ஆச்சரியப்பட வைத்தது. அன்று அவள் இட்லி பரிமாறிய போது அவனிடம் எரிந்து விழுந்தது ஞாபகம் வந்தது. இட்லி எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா சுபா? என்றான் அருண். வேண்டாம் வேண்டாம், நான் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பொய்க்கோபம் காட்டினாள் சுபத்திரா. இல்லை, இட்லி வெரி நைஸ் சுபா. உண்மையில் சொல்லப்போனால் பூ மாதிரி இருக்கு. அதாவது உன் கை எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கு சுபா. இந்த கையை இருக்க காட்டினா இந்த இட்லி செய்த கைக்கு ஒரு முத்தந்தர வேணும் சுபா என்றான் அருண் கண்களை சிமிட்டியபடி. வெவ இன்று சமையல் அம்மாவோடது என்று
சுபத்திரா பளிப்பு காட்டினாள். அருண் முகத்தில் லீட்டர் லீட்டராக அசடு வழிந்தது. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசும் பொன்ன பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே, ஊரறிய உனக்கு மாலையிட்ட பிறகு ஏம்மா சஞ்சலம்? உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமோ? செம்பிளனி நான் குடிக்க சீவியது நீ கொடுக்க சிந்தியது ரத்தமல்ல எந்தன் உயிர்தான். கள்ளிருக்கும் தாமரையை கையணைக்கும் மான்பிரையை உள்ளிருக்கும் நாடி எங்கும் உந்தன் உயிர்தான். இனி வரும் எந்த பிறவியிலும் உனை சேர காத்திருப்பேன். விழி மூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்னைப் போல தெய்வமில்லை, உள்ளம் போல கோயிலில்லை. தினந்தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனச தந்துவிட்ட பிறகு ஏம்மா கலங்குற? வங்க கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே, ஊர்வணங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் எல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிபாரி நீ அல்லவா? நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா? கண்ணன் கொண்ட ராதையர ராமன் கொண்ட சீதையர மடி சேர்ந்த பூரதமே மனதில் வீசும் மாருதமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனச தந்துவிட்ட பிறகு ஏம்மா கலங்குற? நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச திருக்கோயில் வீடு என்று விளக்கேற்ற நீயும் வந்த. நேரில் வந்த ஆண்டவனே. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்தது இசையும் கதையும். கேன்டர்பரியிலிருந்து ராகினி மோகன் அவர்கள் எழுதி அனுப்பிய நல்ல மனம் என்ற தலைப்பில் இசையும் கதையும். இந்த இசையும் கதையினை தொகுத்து வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த SRS தமிழ் வானொலிக்கும் SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் திரு ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றிகளை கூறுவதுடன் என்னோடு இணைந்து இந்த தொகுப்பினை வழங்குவதற்கு உதவி புரிந்த திரு சிவதாஸ் அவர்களுக்கும் நான் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுச் செல்லும் நான் உங்கள் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம்.